மேலறை தியானம் மே மாதம் 7ஆம் திகதி வியாழன் 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் விக் எச், அலபாமா, USA. தலைப்பு ஒரு உறுதியான விசுவாசம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுலடிகள் எழுதியுள்ளார். பல வருடங்களுக்கு முன் கிட்டார் வாத்தியம் வாசிக்க பழகி திறமையாக வாசிக்க வேண்டும் என்று விரும்பினேன். விலை குறைந்த ஒரு கிட்டாரை வாங்கி பழகினேன். சில பாடல்களை வாசிக்க பழகிய பின் கிட்டாரை பற்றி நன்கு தெரிந்த நண்பரின் உதவியுடன் ஒரு நல்ல கிட்டார் வாங்கினேன். 35 வருடங்கள் கடந்து விட்டன. இப்போதும் வாசிக்கிறேன். ஆனால் சராசரி வாசிப்பாளன்தான். தினமும் நேரம் ஒதுக்கி பயிற்சி செய்தால்தான் நான் நினைத்தபடி திறமை வரும் என்பதை கவனிக்கவில்லை. கிட்டார் வாசிக்க பழகுவது போலவே ஆவிக்குரிய பிரயாணத்திலும் உற்சாகமும் நிச்சயமின்மையும் இருக்கும். ஆரம்பத்தில் இலகுவான, சாதாரண, இனிமையான கீதங்களை வாசிக்க பழகுவோம். புதிய விசுவாசிகளும் விசுவாசத்தின் அடிப்படைகளை கற்றுக்கொள்வர். இசைவாணர்களும் கடினமான பாடல்களை வாசிக்கத்தக்கதாக தமது திறமையை வளர்த்து கொள்வார்கள். அதை போலவே நாமும் விசுவாசத்தில் வளர்ந்து ஆவிக்குரிய சவால்களை வெற்றிகரமாக மேற்கொள்வோம். இரண்டிற்கும் முழு அர்ப்பணிப்பு, பயிற்சி, நேரம் ஆகியவை தேவை. இரண்டிலும் சலிப்பும், விரல்களின் தவறுகள் அல்லது விசுவாசம் பரீட்சிக்கப்படல் ஆகியவை நடைபெறும். அவற்றில் முடிவு அல்ல, பயணத்திற்கான அழகு இருக்கிறது. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விசுவாச அடியும் எம்மை உயர்த்தும். ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எமது வாழ்க்கையில் உங்கள் பிரசன்னத்துக்கு முதலிடம் கொடுக்க உங்கள் வழிநடத்தலை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனது வாழ்க்கை பயணத்தில் தினமும் விசுவாச அடிகளை எடுத்து வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ்வேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.